all, welcome back to Automate Dream Jobs. இப்போ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்க கிளாஸஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ ECMAScript 2015ல இருந்து ES6ல அது இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்ட் கிளாஸஸ். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்க கிளாஸஸ்னா நார்மலா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ளூ பிரிண்ட் இல்லை டெம்ப்ளேட். எதை பத்தி சொல்ல போறாங்க? ஆப்ஜெக்டை பத்தி சொல்ல போறாங்க. ஓகே, ஸோ அதுதான் நம்ம கிளாஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கிளாஸ்ல நமக்கு வந்து என்னென்ன இருக்கும்னா வேரியபிள்ஸ் இருக்கும், கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்கும், மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். எப்படி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றது, அது எப்படி நம்ம ஆக்சஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ ஒரு கிளாஸ் ஃபைல கிரியேட் பண்ண போறோம். கிளாஸஸ் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு .js கொடுத்துக்கிறேன். ஸோ இதுல நான் கிளாஸ் எழுத போறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் காரை பத்தி எழுதுறேன் அப்படின்னா, இல்ல ஒரு எம்ப்ளாயி பத்தி எழுதுறேன் அப்படின்னா, கிளாஸ்ன்றது கீவேர்ட் ஃபாலோட் பை உங்களுக்கு கிளாஸ் நேம். ஸோ கிளாஸ் நேம் எதை பத்தி இருக்கும்? குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் பத்தி இருக்கும். இப்போ நம்ம கம்பெனில மல்டிபிள் எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னா அவங்கள பத்தின காமன் இன்ஃபர்மேஷன் நம்ம எப்படி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். காமன் இல்ல ஒரு குரூப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். ஓகேவா? ஸோ எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் அதே டீட்டெயில்ஸ் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். அதை தான் நம்ம கிளாஸ்க்குள்ள இப்போ எழுத போறோம். ஸோ எம்ப்ளாயி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நம்ம கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் உங்க கர்லி பிரேசஸ்ல நமக்கு முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிளாஸ்க்குள்ள நம்ம என்ன எழுதணும்? கண்டிப்பா வேரியபிள்ஸ் இருக்கு. வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணணும். இனிஷியலைஸ்னா என்ன? வேல்யூ கொடுக்கறது. ஓகே, ஒரு நம்பர், ஒரு வேல்யூ, ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், ஒரு நம்பரா இருக்கலாம், அதை கொடுக்கறது தான் இனிஷியலைசேஷன் சொல்றது. அந்த மாதிரி வேரியபிளுக்கு நீங்க வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா கன்ஸ்ட்ரக்டர் இருக்கணும். ஓகே, ஸோ கன்ஸ்ட்ரக்டர் நம்ம வந்து வெறும் கன்ஸ்ட்ரக்டர் மட்டும்தான் கீவேர்ட். ஓகே, ஸோ கூடவே உங்களுக்கு என்னென்ன வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணுமோ அது எல்லாத்தையுமே நீங்க இங்க பெராமீட்டரா வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் எம்ப்ளாயின்றதால நேம் ஐடி கமா நேம் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, யூஸ்வலா ஜாவா தெரிஞ்சிருந்ததுன்னா அதுலயும் கன்ஸ்ட்ரக்டர் கான்செப்ட் இருக்கு நமக்கு வேரியபிள் இனிஷியலைசேஷனுக்கு. அப்ப வேரியபிளை நம்ம எங்க கொடுத்துருப்போம்னா கிளாஸுக்குள்ள கன்ஸ்ட்ரக்டருக்கு வெளியில இங்க வந்து டிஃபைன் பண்ணிருப்போம். அதுக்கு இனிஷியலைசேஷன் தான் நம்ம கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள கொடுத்துருப்போம். ஸோ அந்த மாதிரி இங்கேயும் பண்ணலாம். ஆனா நம்ம வேரியபிள்ல ஜாவா ஸ்கிரிப்ட்ல எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா லெட், வேர், கான்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம கீவேர்ட் வச்சு பண்ணுவோம். ஸோ கிளாஸுக்குள்ள இந்த கீவேர்ட்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதை நார்மலான ஒரு வேரியபிள் மாதிரி தான் நீங்க வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் EMP ஐடி நான் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து EMP நேம்னு வச்சிருக்கேன். ஓகே, இதுவே நான் வந்து இங்க லெட் அப்படி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எரர் அடிக்கும். ஓகே, ஸோ நான் வெறுமனா இப்படியேதான் கொடுக்கணும். ஸோ இந்த EMP ஐடிக்கு இந்த ஐடிய வேல்யூவா கொடு அப்படின்னு நான் சொல்லப்பேன். ஓகே, டன். ஆனா நம்ம கன்ஸ்ட்ரக்டர் எதுக்கு வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகே, ஸ்பெசிபிக் ஆப்ஜெக்டோட வேரியபிளை தான் நம்ம இனிஷியலைஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட்னா என்ன? கிளாஸுக்குள்ள இருக்கிறத நீங்க ஆக்சஸ் பண்ணனா ஒரு ஆப்ஜெக்டை வச்சுதான் ஆக்சஸ் பண்ணணும். ஆப்ஜெக்ட் வந்து வேற எதுவும் கிடையாது. எல்லா என்டிட்டியுமே நம்ம ஆப்ஜெக்டா தான் கன்சிடர் பண்ண போறோம். ஒரு எம்ப்ளாயியா இருக்கலாம், ஒரு பென்னா இருக்கலாம், ஒரு லேப்டாப் இருக்கலாம். எல்லா ஆப்ஜெக்ட் நம்ம என்னென்ன ஆப்ஜெக்ட்லாம் பாக்குறோமோ அது எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்ஜெக்ட் குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்டுக்கு சிமிலரா இருக்கிறத தான் நம்ம இங்க கிளாஸ்க்குள்ள போட போறோம். ஓகே, அப்ப இங்க குரூப் ஆஃப் எம்ப்ளாயிஸ் தான் நம்ம வந்து குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் ஒரு ஐடி இருக்கும், ஒவ்வொரு நேம் இருக்கும். அந்த ஸ்பெசிபிக் ஒவ்வொரு எம்ப்ளாயும் ஒவ்வொரு ஆப்ஜெக்டை நம்ம கிரியேட் பண்ண போறோம். அவ்வளவுதான். அந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இதுதான் ஐடி நேம், இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு இதுதான் ஐடி நேம்னு கொடுக்க போறோம். அப்ப அந்த டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு நம்ம என்ன சொல்றோம்? திஸ் டாட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த ஆப்ஜெக்டோட ஐடி நேம் இது, இந்த ஆப்ஜெக்டோட ஐடி நேம் இது அப்படின்றத நம்ம வந்து மாத்தி மாத்தி கொடுக்க போறோம். ஓகே, சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஐடி கொடுத்தாச்சு, திஸ் டாட் EMP நேம். நீங்க திஸ் டாட்னு கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு அங்க எரர் அடிக்கும். EMP நேம். ஓகே, EMP நேம் ஈக்குவல் டு நேம். ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ணோம்? வேரியபிளை கிரியேட் பண்ணோம். நீங்க இதை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இட்ஸ் நாட் மேண்டேட்ரி. கொடுக்கணும் அப்படின்னா இப்படிதான் கொடுக்கணும். இல்ல இப்படியே விட்டுட்டு திஸ் டாட் EMP ஐடி இப்படியே கொடுத்தாலும் உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஸோ கன்ஸ்ட்ரக்டர் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதுறோம். அந்த டிஸ்பிளேல என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் கன்சோல் டாட் லாக் திஸ் டாட் EMP ஐடி. நீங்க எங்க கூப்பிட்டாலும் திஸ் டாட்னு கூப்பிட்டா மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆகும், இல்லைன்னா எரர் அடிக்கும்.
இந்த மாதிரி ஒரு வேரியபிளே இல்ல அப்படின்னு எரர் அடிக்கும். ஸோ ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணியாச்சு. கிளாஸ்க்குள்ள என்னென்ன இருக்கலாம்? கன்ஸ்ட்ரக்டர் இருக்கலாம், மெத்தட் இருக்கலாம், நீங்க வேரியபிள் கிரியேட் பண்ணா வேரியபிள் இருக்கலாம். ஓகேவா? இதுதான் ஒரு கிளாஸ். இப்ப இதுக்குள்ள இருக்க மெத்தடை நான் கூப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணணும். எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்? இஎம்பிங்கிறது என்னோட கிளாஸோட நேம். ஓகே, ஸோ கான்ஸ்ட் ஓகே எம்ப்ளாயி 1 ஈக்குவல் டு நியூ கீவேர்டை வச்சுதான் நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே, நியூ இஎம்பி. இஎம்பின்றது நம்ம கிளாஸோட பேரு. இந்த இஎம்பி 1ங்கிறது ஆப்ஜெக்டோட பேரு. நீங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இஎம்பிங்கிறது தான் கிளாஸோட பேரு. இந்த கிளாஸோட பேருக்கு நம்ம என்ன வந்து பண்றோம் அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்டரை நம்ம கால் பண்ணணும். கன்ஸ்ட்ரக்டர்ன்றது ஸ்பெஷல் மெத்தட். இதுக்கு வந்து நேம் எதுவுமே கிடையாது. வெறும் கன்ஸ்ட்ரக்டர்ன்ற கீவேர்ட் மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் மாதிரி. ஆனா இது வந்து ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா உங்களால இதை ஆட்டோமேட்டிக்கா கூப்பிட முடியாது. நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ அப்ப ட்ரிகர் பண்ணி கால் பண்ண முடியாது. இது எப்ப ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்களோ இன்டர்னல் காலா கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்கா கால் ஆயிடும். ஓகே, சோ நான் இங்க இஎம்பின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து இது ஆக்சுவலா கால் ஆகுது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? 2 வேல்யூஸ் கொடுக்கணும், 2 ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கணும்ல. அது எங்க கொடுக்கணும்? இங்கதான் கொடுக்கணும். சோ இங்க நான் கிரியேட் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்கா இங்க மவுசர் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் கன்ஸ்ட்ரக்டர். இது ஆட்டோமேட்டிக்கா கன்ஸ்ட்ரக்டர் போய் இஎம்பி 1ஓட இஎம்பி ஐடி இது, இஎம்பி 1ஓட இஎம்பி நேம் இது, அந்த திஸ் டாட்க்கு இதுதான் அர்த்தம். ஓகே, சோ அப்ப நான் என்ன கொடுக்கணும்? ஐடி என்ன? 231, ஜான் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகே, சோ இப்படி நான் கொடுத்தேன் அப்படின்னா இஎம்பி 1ஓட ஐடி தான் 231, இஎம்பி 1ஓட நேம் தான் ஜான் அப்படின்றது போயிடும். எது மூலியமா போகும்? கன்ஸ்ட்ரக்டர் மூலியமா போகும். இந்த மாதிரி நான் எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இஎம்பி 2, இஎம்பி 3 நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இது ஜஸ்ட் நம்ம பேரை மாத்திக்கலாம். மார்க் ஜேம்ஸ் நான் மாத்திக்கிறேன். ஓகே, சோ இப்ப நம்ம டிஸ்பிளேவை கூப்பிடணும்னா நான் என்ன பண்ண போறேன்? இஎம்பி 1 டாட் டிஸ்பிளேன்னு கூப்பிடுறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்ன ரன் ஆகும்? இது மட்டும் தான் ரன் ஆகும். இஎம்பி 1ஓட டிஸ்பிளே மட்டும் தான் ரன் ஆகும். ஓகேவா? இப்ப இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். சிடி பேசிக் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? கிளாஸ் பிராக்டிஸ் ரன் பண்றேன். 231 ஜான் மட்டும்தான் எனக்கு வந்திருக்கு. இப்ப நான் ஒவ்வொரு எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் நேம் மாத்த அந்த ரிலேட்டட் டீடைல்ஸ் மட்டும் தான் எனக்கு வரும். அதுக்காக தான் அந்த திஸ் டாட் அங்க கொடுத்துருக்கோம். ஓகேவா? 231, 232, 233 எனக்கு வந்துருச்சு. சோ இப்படிதான் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளோட மெத்தட கிளாஸ்ல இருக்கிற மெத்தட கால் பண்ண போறோம். சோ இதுவே எனக்கு வந்து வேரியபிள் அப்படியே நான் எடுக்கணும் அப்படின்னா இஎம்பி 1 டாட் இஎம்பி ஐடி எந்த ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு வேரியபிளையோ இல்ல மெத்தடையோ கால் பண்ண முடியும். என்ன இஷ்யூன்னு பாத்தீங்கன்னா நான் கன்சோல் டாட் லாக்னு போடல. திருப்பி இதை ரன் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு. சோ நமக்கு திருப்பி 231ன்றது எம்ப்ளாயி 1 டாட் இஎம்பி ஐடியில பிரிண்ட் ஆயிடுச்சு. சோ இதுதான் கிளாஸ். கிளாஸை பொறுத்தவரையும் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கன்ஸ்ட்ரக்டர், ஆப்ஜெக்ட், அது மூலமா எப்படி வேரியபிளையும் உங்களுடைய மெத்தட்ஸையும் கூப்பிடணுன்றதுதான். இதை ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.